கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா ஏசாயா 53 அதிகாரம் 5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நாம காயப்பட வேண்டியது, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நாம தான் நொறுக்கப்பட வேண்டியது. ஆனால் கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பினால அவர் அதை ஏற்றுக்கொண்டார். தலை முதல் கால் வரை காயப்படுத்தப்பட்டார். நம்மோட தீமையான எண்ணங்களுக்கு நாம பெற வேண்டிய தண்டனைக்கு பதிலாக அவரோட தலையில முள்கிரீடம் வைத்து கோலால் அடித்தாங்க. நாம் செய்த ஒவ்வொரு பாவத்துக்காக இயேசுவின் உடலில் சவுக்கடி, கை கால்களில் ஆணிகள், நெஞ்சில் ஈட்டி, கைகளால் குத்தப்படுதல், அசட்டை பண்ணப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், ஏளனம் செய்தல், ஆடை களையப்படுதல், கைவிடப்படுதல், இத்தனை பாடுகளையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தினால் நமக்கு தேவையான பாவ மன்னிப்பு கிடைச்சது மட்டுமல்ல, பாடுகள், துக்கம், பலவீனங்கள், நோய்களிலிருந்து விடுதலை தந்து நம்மோட மீறுதல்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு சமாதானம், சரீர சுகம் கிறிஸ்துவின் பாடுகளினால் நமக்கு கிடைத்தது. ஒருவரின் தப்புக்காக இன்னொருவர் தண்டனை ஏற்றுக்கொள்வது இயலாத காரியம். ஆனால் இயேசு நம்மோட பாவத்துக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் யாரும் கட்டாயப்படுத்தலை. அவர் நம்ம எல்லாரையும் மிகவும் நேசித்ததனால் விரும்பி ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவின் தழும்புகளால் சரீர சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டதால் இயேசு தழும்புகளை அடைந்தார். இயேசுவின் தழும்புகளில் நமக்கு வேண்டிய சுகம் இருக்கிறது. இனி இந்த நோய்க்கு மருந்தில்லை, இந்த காரியம் இனி நடக்காது, இனி குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என உலகத்தார் நமக்கு ஒருவேளை சொல்லலாம். ஆனால் கர்த்தரால முடியும். கர்த்தர் நமக்கு வேண்டிய சுகத்தையும் அற்புதத்தையும் தருவார் என விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய தழும்புகள் நம்மீது இருப்பதனால், அவர் நமக்காக அடிக்கப்பட்டதனால் ஒவ்வொரு பாடுகளிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு தேவையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பாண்டவர் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அப்பா, நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர் ஆண்டவர், எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களுக்காய் நீர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே அப்பாண்டவர். அதன் மூலமாய் எங்களுக்காக அப்பாண்டவரை நீர் தழும்புகளை ஏற்றுக்கொண்ட கர்த்தராக இருக்கிறேன். அப்போ உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோமே ஆண்டவரே. அப்போ தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பாண்டவரே, சரீர பலகீனத்தோடு கர்த்தாவே யார் அப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண விடுதலை உண்டாகும்படியை ஜெபிக்கிறேன். டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், இனி இதற்கு மருந்தில்லை, இதற்கு தீர்வு இல்லை என்று சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய தழும்புள்ள கரம் தொடட்டும். நீர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறேன். எல்லாரும் அப்பாண்டவரே இனி முடியாது என்று சொன்னாலும் என் தேவன் அதை நடத்தி முடிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறதற்காக நன்றி. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.